Hello students, welcome back to SapphireBlueChemspark. Let us start our today's session, the chapter Structure of Atom. Previous session we discussed about the particle and wave nature of electromagnetic radiation. So, adala one of the topic nama atomic spectra pakanam. So, today we are going to see about atomic spectra. Spectra na enna? Lower classes la nama padichirukom light pathina chapter. Light ku enna property undu? Refraction property undu அல்லது deflection property undu. Light ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு travel ஆறப்போது அதோட ஸ்பீட்ல என்ன ஆகும்? சேஞ்சஸ் இருக்கும். அப்போ the speed of the light depends upon the medium in which it travels. So light ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு travel பண்றப்போது due to the change in speed of the light என்ன ஆகும்? ஒன்னு deflect ஆகும் அல்லது refract ஆகும். Suppose இப்போ ஒரு prism இருக்கு. அந்த prism வழியா நாம ஒரு white light அனுப்புறோம். white light prism விட்டு வெளியில வர்றபோது என்ன இருக்கும்னா we can find that a dispersion of white light into 7 colors னு படிச்சிருக்கோம். அந்த 7 colors எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? ரெட்ல ஸ்டார்ட் ஆகி லாஸ்டா எதுல வந்து முடியும்? வயலட்ல வந்து முடியும். அப்ப அங்க அந்த லைட்டுக்கு டிஃபரண்ட் வேவ்லெங்த் இருக்கிறதனால அதனுடைய பெண்டிங் பார்த்தோம்னா ஒன்னு வெரி க்ளோஸ் டு நார்மலா இருக்கும். இன்னொன்னு என்ன செய்யும்? away from the நார்மலா இருக்கும். அப்போ the white light is composed of 7 colors னு சொல்றோம் இல்லையா? அத தான் நாம spectrum அப்படினு சொல்றோம். Actually that is said to be a visible spectra. இந்த bending of light அதாவது white light prismல இருந்து வெளியில வர்றபோது டாப்ல என்ன பாப்போம்? ரெட் கலர் இருக்கும். பாட்டம்ல வர்றபோது violet கலர் இருக்கும். அப்ப அந்த ரெட் கலரோட wavelength பாத்தீங்கன்னா it has longest wavelength. அதே violet கலரோட wavelength பாத்தீங்கன்னா it has shortest wavelength. At the same time அதுல 7 colors இருக்கிறதுனால அந்த different colorsக்கு different wavelength இருக்கும். அப்போ the different colors as they have different wavelength that constitute a spectrum. அததான் நாம spectrum னு சொல்றோம். So spectrum is a ray of white light is spread out into a series of colored bands called spectrum. ஒரு white light disperse ஆறப்போது series of colored light ஒரு band போல கொடுக்கும். bandனா பட்டைன்னு அர்த்தம். ஸோ பேண்ட் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பட்டை அகலமாக இருக்கும். இதை தான் நாம் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஒயிட் லைட் எந்த வேவ்லெங்த்தோட ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் இட் ரேஞ்சிங் ஃப்ரம் 7.50 into 10 power 14 to 4 into 10 power 14 ஹர்ட்ஸில் இருக்கும். இது நாம் ஃப்ரீக்வன்சியில் சொல்கிறது. அதே நாம நானோமீட்டர்ல சொன்னோம் அப்படின்னு சொன்னா it takes about 750 நானோமீட்டர் to 400 நானோமீட்டர். இதை நாம வேவ்லெங்த்ல சொல்றோம். This visible spectrum is a part of the electromagnetic spectrum. So last session லயே சொன்னோம் electromagnetic spectrumல depends on its frequency அல்லது அதோட wavelength பொறுத்து we have the wide range of spectra னு சொன்னோம். அதுல இந்த visible spectra wavelength பேஸ் பண்ணி சொல்லணும்னா that is between 750 நானோமீட்டர்ல இருந்து 400 நானோமீட்டருக்கு இருக்கும். So இந்த 750 நானோமீட்டர்ல violet light இருக்கும். 400 நானோமீட்டர்ல ரெட் லைட் இருக்கும். அட் த சேம் டைம் ஃப்ரீக்வன்சியில் நாம் சொல்கிறதா இருந்தால் அது 7.50 into 10 power 14 to 4 into 10 power 14 ஹர்ட்ஸில் இருக்கும். தட் கான்ஸ்டிடியூட்ஸ் த விசிபிள் ஸ்பெக்ட்ரா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரா. அப்போ விசிபிள் ஸ்பெக்ட்ரா அப்படின்றது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ராவோட ஒரு சின்ன பார்ட் மட்டும்தான். இந்த ஸ்பெக்ட்ராவை நாம் கண்டினியூவஸ் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லலாம். Why it is called continuous spectrum? நம்மளோட ஒயிட் லைட் டிஸ்பர்ஸ் ஆன பின்னால் எப்படி கலர்ஸ் கொடுக்குது? விப்ஜிஆர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ விப்ஜிஆர் அப்படின்ற போது வயலட் கலர், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், yellow, orange, red அப்படின்னு கலர்ஸ் என்ன ஆகும்னா ஒன்னோட ஒன்று merge ஆகி கண்டினியூவஸாக கிடைக்கும். அப்போது ஒரு டிஸ்பர்ஸ்ட் லைட் அதனுடைய கலர்ஸ் ஒன்னோட ஒன்று merge ஆகி வந்ததுன்னு சொன்னால் that spectra is said to be a continuous spectra. See that the spectrum of white light ranges from violet at 7.50 into 10 power 14
to red at 4 into 10 power 14 hertz. அதை தான் நாம continuous spectrum அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே நாம் பார்த்தது ஒரு dispersion of white light பார்த்தோம். சப்போஸ் ஒரு மேட்டர் அல்லது ஆட்டம்ஸ் ஆர் த மாலிகுல்ஸ் அவங்கள ஒரு electromagnetic radiation they may also interact with such particles. அப்போ என்னாகும்? the atoms or molecules they gain energy and gets excited. அப்போ எக்ஸைட் ஆகிறப்போது they won't be stable at their higher energy state. அப்போ once again அவங்க என்ன செய்வாங்க? அவங்களோட நார்மல் ஸ்டேட்டுக்கு ரிட்டர்ன் வருவாங்க. அப்போது ஒன்ஸ் அவங்க எனர்ஜியை அப்சார்ப் பண்ணுற போது நார்மல் ஸ்டேட்டில் இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகிறாங்க. அப்போது தட் excitation is due to the absorption of energy from the light. அதால உங்களுக்கு spectral lines produce ஆனதுன்னா that is said to be absorption spectrum. At the same time மேலே போனால் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸோ மாலிகுல்ஸோ அங்கே ஸ்டேபிளாக இருக்க முடியாது. அது அதனுடைய நார்மல் ஸ்டேட்டில் மட்டும்தான் ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கிற ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் when they return back to their original state என்ன ஆகும்? அப்சார்ப் பண்ண எனர்ஜி எல்லாத்தையுமே என்ன பண்ணும்? ரிலீஸ் பண்ணும். அப்போ எமிட் பண்ணும். அப்போது when the atoms or molecules coming back to their original state the absorbed energy is emitted in the form of radiation. அப்போ the absorption spectra and the emission spectra we can have because of the interaction of the electromagnetic radiation with matter. ஸோ இந்த அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ராவும் எமிஷன் ஸ்பெக்ட்ராவும் எப்படி இருக்கும்னா எக்ஸாக்ட்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டோட இமேஜ் போல் இருக்கும். ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃபி எடுத்தோம்னா ஒரு இமேஜ் இருக்கிற இடத்துல டார்க் இருக்கும், இமேஜ் இல்லாத இடத்துல எல்லாம் ஒயிட்டாக இருக்கும். அதை நம்ம ப்ரூஃப் போட்டுட்டு பார்த்தோம்னு சொன்னால் எங்கெல்லாம் இமேஜ் இருக்கோ அதெல்லாம் ஒயிட்டாக மாறிடும், இமேஜ் இல்லாத இடமெல்லாம் டார்க்காக மாறிடும். அப்போ நம்ம அந்த ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிமையும் இந்த ப்ரூஃபையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருப்பாங்க. அதே போல தான் ஒரு அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ராவும் ஒரு எமிஷன் ஸ்பெக்ட்ராவும் நாம் ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் ஆஃப் ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வாட் டு யூ மீன் பை எமிஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா? See that the spectrum of radiation emitted by a substance that has absorbed energy. ஒரு substance electromagnetic radiation அப்சார்ப் பண்ணிட்டு ரிட்டர்ன் வர்ற போது எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருந்து ரிட்டர்ன் வர்ற போது அப்சார்ப் பண்ண எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. தேர் இட் கிவ்ஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ராவில் பார்த்தோம்னா தட் மே ஃபார்ம் த பேண்ட். ஸோ இங்கே வேவ் லெங்த் இன்க்ரீஸ் ஆகிற போது ஒன்லி எ பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் த ஸ்பெக்ட்ரா பிகம்ஸ் த கலர். அடுத்த ஏரியா ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பிளாக்காக இருக்கும். இங்கே க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு லைன்ஸ் அங்கே கலர்ட் லைன்ஸாக இருக்கும். அப்போ இந்த கலர்ட் லைன்ஸ் தான் அதோட ஸ்பெக்ட்ரா. இந்த லைன்ஸுக்கு இன்பிட்வீன்ல இருக்கிற ஸ்பேஸ்லாம் எப்படி இருக்கும்? டார்க் ஸ்பேஸா இருக்கும். அந்த டார்க் ஸ்பேஸ் எல்லாம் பேண்டா இருக்கும். அப்ப தீஸ் ஆர் த டார்க் பேண்ட். And the lines are said to be, these are the different lines of the spectra. ஸோ இந்த ஸ்பெக்ட்ராவில் நமக்கு ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால திஸ் ஸ்பெக்ட்ரம் இஸ் ஆல்சோ செட் டு பி லைன் ஸ்பெக்ட்ரா. அண்ட் இதை ஒரு ஆட்டம்ஸ்க்கான ஸ்பெக்ட்ராவாக நான் கன்சிடர் பண்ணேன்னா தென் வி கேன் சே இட் இஸ் அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா. அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ராவில் ஒரு சாம்பிள் எடுத்துக்கலாம். that sample is irradiated by the light. அந்த சாம்பிள் என்ன பண்ணும்? அதுக்கு தேவையான suitable frequency of light மட்டும்தான் அப்சார்ப் பண்ணிக்கும். அப்போ ரிமைனிங் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த லைட் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சிஸாக மாறிடும். அப்போ இந்த சப்ஸ்டன்ஸ் அப்சார்ப் பண்ணது போக மிஸ் ஆகக்கூடிய வேவ் லெங்த் எல்லாம் அதோட ஸ்பெக்ட்ராவில் பார்த்தீங்கன்னா டார்க் பேண்டாக ஃபார்ம் ஆகி இருக்கும். அப்போ சப்ஸ்டன்ஸ் அப்சார்ப் பண்ணது மட்டும் எப்படி இருக்கும்? கலர்டு ஒன்னாக இருக்கும். ஸோ ஒரு பிரைட் கண்டினியூவஸ் ஸ்பெக்ட்ரமில்
dark space form ஆகிறதுக்கு காரணம் those are the missing wavelength. So ஒரு substance ஒரு particular wavelength of light மட்டும்தான் absorb பண்ண முடியும் அல்லது particular frequency of light மட்டும்தான் absorb பண்ண முடியும். So absorb பண்ணது போக the rest of the frequencies of light அல்லது the wavelength of light என்னவா மாறிடும் அப்படின்னா ஒரு bright absorption spectra ஓட dark band மாறி இருக்கும். இதுதான் நமக்கு absorption spectra. அப்ப இங்க பிரைட்டா இருக்கக்கூடிய colored portion எல்லாமே emission spectraல பார்த்தோம்னா dark band இருக்கும். அதே பிரைட்டா இருக்கிற colored portion of emission spectraவை நீங்க absorption spectraவோட பார்த்தீங்கன்னா that is being a dark band இருக்கும். அதனால தான் emission spectraவும் absorption spectraவும் ஒரு photographic negative போல behave பண்றாங்கன்னு நாம சொல்றோம். So what is spectroscopy? அப்ப the study of absorption or emission spectra is said to be spectroscopy. இந்த spectroscopy ஓட ரோல் என்ன? Why do we learn about spectroscopy அப்படின்னா that plays a vital role in the identification of elements. We have 118 elements. All the 118 elements they have their a specific absorption of light. ஸோ ஒரு சாம்பிள் வழியாக நான் லைட் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த சாம்பிளில் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆட்டமும் அது என்ன ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட்டை அப்சார்ப் பண்ணுமோ அதை மட்டும்தான் அப்சார்ப் பண்ணும். ரெஸ்ட் ஆஃப் த ஃப்ரீக்வன்சியை அப்சார்ப் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் டேக் த சப்ஸ்டன்ஸ் சோடியம் சல்ஃபேட் Na2SO4. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சோடியம் சல்ஃபர் ஆக்சிஜன் தட் சாம்பிள் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஒன்லி 3 ஆட்டம் and all the 3 atoms they differ in their absorption of light. Sodium ஒரு particular frequency absorb பண்ணும், sulfur வேற ஒரு frequency of light absorb பண்ணும், oxygen வேற ஒரு frequency of light absorb பண்ணும். அப்போ all the 3 atom as they are absorbing the different frequencies of light அப்போ அது produce பண்ற spectral lines எப்படி இருக்கும்? different frequencyல இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியே இந்த சோடியம் சல்ஃபர் ஆக்சிஜன் உள்ள எந்த சாம்பிளை நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணாலும் இங்கே சோடியம் சல்ஃபர் ஆக்சிஜன் எந்த மாதிரியான ஃப்ரீக்வன்சியில் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ அதே ஃப்ரீக்வன்சியில் தான் இந்த ஆட்டம்ஸ் எந்த சாம்பிளில் ப்ரெசண்ட் ஆகி இருந்தாலும் ஃப்ரீக்வன்சியை கொடுக்கும். அதனால தான் these spectroscopic methods are highly useful in the identification of element. Let us find what is continuous spectra and discontinuous spectra. Continuous spectra அப்படினு சொன்னா we can say visible spectrum. Visible spectrumல all the 7 colors எப்படி இருந்தது? ஒன்னோட ஒன்று merge ஆகி வந்தது. That's why that spectra is said to be a continuous spectra. அதே நாம emission spectraவோ absorption spectraவோ பார்த்தோம்னா இங்க the lines are individual separate ஆகி இருக்கு. அப்ப இங்க நம்ம continuous ஆன line spectraவோ band spectraவோ கிடைக்கல. அப்போ இதுக்கு என்ன பேருனா discontinuous spectra because the spectral lines are at their different wavelength. அங்கே பார்த்தோம்னு சொன்னால் ஒரு வேவ்லெங்க்லேருந்து இன்னொரு வேவ்லெங்க் வரும்போது அப்படியே கலர் மர்ஜ் ஆகி அடுத்த வேவ்லெங்க்த்துக்கு வரும். இங்கே அந்த மாதிரியான மர்ஜிங் கிடையாது. த இண்டிவிஜுவல் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் அட் தயர் இண்டிவிஜுவல் வேவ்லெங்க். அதனால் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ராவும் எமிஷன் ஸ்பெக்ட்ராவும் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டிஸ்கண்டினியூவஸ் ஸ்பெக்ட்ரா. அதே சமயம் த விசிபிள் ஸ்பெக்ட்ரா இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் கண்டினியூவஸ் ஸ்பெக்ட்ரா. ஸோ அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா லைன் ஸ்பெக்ட்ரா எப்படி இருக்கும்? நமக்கு விசிபிள் ரீஜியன் போல do not show a continuous spread of lambda from red to violet. Rather they emit light only at specific lambda with the dark spaces between them. ஸோ இங்கே எமிட்டட் ரேடியேஷனை நாம் ஐடென்டிஃபை பண்ணணும்னா அந்த எமிட்டட் ரேடியேஷனில் என்ன மாதிரி இருக்கும்? அது அப்பியரன்ஸ் ஆஃப் பிரைட் லைன்ஸாக இருக்கும். அப்போ பிரைட் லைன்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே எமிட்டட் ரேடியேஷன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ராவில் பார்த்தோம்னா we have the bright lines, in between the bright lines என்ன இருக்கு? dark spaces இருக்கு. அப்போ wavelength corresponds to the bright spectral lines is the reason for emission spectra. The next one, line spectra of hydrogen. Hydrogen molecule.
hydrogen molecule we have 2 hydrogen atoms. So hydrogen molecule வழியா ஒரு electric discharge pass பண்ணோம் அப்படினா then the hydrogen molecule split up into hydrogen atoms. இந்த hydrogen atom ஒரு particular frequency of light absorb பண்ணி excite ஆயிடும். அப்ப excite ஆகக்கூடிய இந்த hydrogen atom produce பண்ற spectral lines தான் நாம என்னன்னு சொல்றோம்னா hydrogen spectra அல்லது line spectra of hydrogen னு சொல்றோம். இந்த hydrogen atom they can produce a several spectral lines. இந்த spectral lines எல்லாத்துக்கும் ஒரு particular name உண்டு. Those names are nothing but the discoverer name. அந்த spectral line யாரு discover பண்ணாங்களோ அவங்க நேம்ல இருந்தே நாம என்ன சொல்லலாம் hydrogen spectra ஓட spectral lines சொல்லலாம். Now we know what is wave number. Wave number னா என்ன? ஒரு யூனிட் லெங்க்த்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் வேவ் லெங்க்த்தை தான் நாம வேவ் நம்பர்னு சொல்றோம். அப்ப இங்க ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ராலையும் நாம அதனுடைய ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை எந்த டேர்ம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா அதோட வேவ் நம்பர்ல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ த வேவ் நம்பர் ஆஃப் த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரா இஸ் given by nu bar is equal to the Rydberg constant RH into 1 by n1 square minus 1 by n2 square per centimeter. n1 square that is its initial energy state, n2 square that is the excited energy state. அப்ப n1 ன்றது அந்த ஆட்டமோட lowest எனர்ஜியா இருக்கும், n2 ன்றது highest எனர்ஜியா இருக்கும். அப்ப அந்த ஆட்டமோட lowest எனர்ஜியை நான் 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணேனா then the atom that can go to second state or the third state or the fourth state or the fifth state. அப்போ இனிஷியலா நான் first state கன்சிடர் பண்ணா then that can excite to 2 to any number of excited state. ஸோ அந்த பர்டிகுலர் சீரீஸை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா லைமன். அதனால அந்த சீரீஸ்க்கு என்ன பேரு லைமன் சீரீஸ். ஸோ இந்த ஆட்டம் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் இருந்து ஹையர் ஸ்டேட்டுக்கு போகும், எக்ஸைட் ஆகும். பட் ஹையர் ஸ்டேட்டில் தோஸ் ஆட்டம்ஸ் ஆர் நாட் ஸ்டேபிள். ஸோ இட் ஹாஸ் டு ரிட்டர்ன் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் எனர்ஜி ஸ்டேட். அப்படி ஒரிஜினல் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு வர்ற போது அப்சார்ப்டு எனர்ஜி என்னவா மாறும்? எமிட்டட் எனர்ஜியாக மாறும். அண்ட் ஃப்ரம் தோஸ் வி ஆர் கெட்டிங் த செவரல் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை நம்ம கான்ஸ்டிடியூட் பண்ணோம்னா தட் கிவ்ஸ் ரைஸ் டு த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரா. So the atom that excited from its ground state to the various state. அப்ப ground state அப்படின்றத நாம n equal to first state னு எடுத்துக்கலாம். அப்ப அந்த எக்ஸைட் ஆகிற ஆட்டம் not only the second, the one that can go to their infinite state. அப்போ ஒரு ஆட்டம் அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல இருந்து இன்ஃபைனைட் ஸ்டேட் போனாலும் இட் ஹாஸ் டு கம் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் if an atom exciting from n equal to 1 to 2 or n equal to 3 or n equal to 4 or even n equal to infinity. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆட்டம் எந்த ஸ்டேட்டில் எக்ஸைட் ஆனாலும் அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்டில் இருந்து இட் ஹாஸ் டு கம் பேக் டு இட்ஸ் ஃபஸ்ட் ஸ்டேட். அப்போது எவ்வளோ ஸ்டேட்டில் இருந்தாலும் அது ரிட்டர்ன் வர்ற போது இட் இஸ் எமிட்டிங் தயர் அப்சார்ப்டு எனர்ஜி இன் தி ஃபார்ம் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. ஸோ வி ஆர் கெட்டிங் த டிஃபரண்ட் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். அப்போ இந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை யார் டிஸ்கவர் பண்ணாங்கன்னா லைமனில் ஃபஸ்ட்டு எனர்ஜி ஸ்டேட் யாருன்னா n1 ஈக்குவல் டு 1. அப்போ இந்த ஃபஸ்ட்டு எனர்ஜி ஸ்டேட்டில் இருந்து இந்த ஆட்டம் எங்கே போகலாம்? இன்ஃபைனைட் ஸ்டேட் வரைக்கும் போகலாம். அப்போது n2 என்னவா இருக்கும்? 2ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நாம் எடுத்துக்கலாம். தென் இது ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ராவோட ரீஜியனில் விழும்னா அல்ட்ரா வயலட் ரீஜியனில் விழும். அப்போது லைமன் சீரீஸ் இஸ் அப்சர்வ்டு இன் அல்ட்ரா வயலட் ரீஜியன். ஓகே, ஸோ இங்கே லைமன் என்ன எடுத்துக்கிட்டாரு? அதோட கிரவுண்ட் ஸ்டேட்டை ஃபஸ்ட்டு ஸ்டேட்டை எடுத்துக்கிட்டாரு. ஸோ பாமர் என்ன பண்ணுறாருனா இஃப் அட் ஆல் த ஆட்டம் இஸ் அட் த செகண்ட் ஸ்டேட் அப்படின்னா செகண்ட் ஸ்டேட் தான் இப்போ அந்த ஆட்டமோட என்ன ஸ்டேட்டாக இருக்கும்? கிரவுண்ட் ஸ்டேட்டாக இருக்கும். அப்போ அந்த செகண்ட் ஸ்டேட்டில் இருந்து இட் கேன் கோ டு இட்ஸ் இன்ஃபைனைட் ஸ்டேட். அப்போ இன்ஃபைனைட் ஸ்டேட்டுக்கு போகிற ஆட்டம் ஒன்ஸ் அகைன் ஹாஸ் டு ரிட்டர்ன் பேக் டு இட்ஸ்
செகண்ட் ஸ்டேட். ஏன்னா பாமர் எடுத்துக்கிட்ட ஸ்டேட் என்னது n = 2. அப்போ இங்க n1 = எனக்கு 2வா இருக்கும், n2 என்னவா இருக்கலாம் 3ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகலாம். அப்போ எங்க இந்த ஆட்டம் எக்ஸைட் ஆகி போனாலும் when it come back to its second state என்ன ஆகும், absorbed energy once again emitted. அப்ப emit பண்ற போது we are getting the spectral lines and those spectral lines are falling in the visible spectra of electromagnetic radiation. அப்ப visible spectraல விழக்கூடிய ஒரே spectral series யாருன்னா பாமர் சீரிஸ் மட்டும்தான். அப்ப இங்க கிரவுண்ட் ஸ்டேட் n1 = 2 எடுத்துக்கணும், n2 3ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகலாம். ஸோ இந்த சீரீஸை நாம பாமர் சீரீஸ்னு சொல்றோம். அடுத்து பேஷன் வந்தார். பேஷன் என்ன பண்ணார்னா அவருடைய ஸ்டேட்டை தேர்ட் ஸ்டேட்டாக எடுத்துக்கிட்டார். அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட். அப்போ அந்த தேர்ட் ஸ்டேட்லேருந்து இப்போ ஆட்டம் எங்கெல்லாம் போகலாம், 4ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகலாம். போயிட்டு திரும்ப எங்கே வந்துடும், அதே தேர்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அப்படி வர்ற போது those spectral lines are found to be observed in infrared region of electromagnetic spectra. அப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ராவில் ஃபால் ஆகக்கூடிய அந்த ரீஜியன் ஃபார் விச் n1 = 3 இருக்கும், n2 4ல இருந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும். அந்த சீரீஸை நம்ம பேஷன் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்தவர் பிராக்கெட். அவர் என்ன பண்ணார்னா அவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டை 4th எடுத்துக்கிட்டார். ஸோ அங்கே n1 = 4, n2 = 5ல இருந்து இன்ஃபினிட்டி. those spectral lines also observed in IR region. அப்போ இங்கேயும் bracket fund IR regionல தான் விழுது. ஸோ இதுலையும் நமக்கு ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். 4ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஸோ இன்ஃபினிட்டி ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்ஸ் அகைன் 4th ஸ்டேட்டுக்கே வந்துடும். அப்போது n1 = 4, n2 = 5 and these spectral lines are observed in IR region, infrared regionல விழும். தென் ஃபண்ட் என்ன எடுத்தார்னா 1 2 3 4 எடுத்தாச்சு. அப்போ இருக்க போகிறது 5th ஸ்டேட். ஃபண்ட் அதோட 5th ஸ்டேட்டை எடுத்துக்கிட்டாரு. இப்போ 5th ஸ்டேட்டில் இருக்கிற ஆட்டம் இன்ஃபைனைட் லெவல் வரைக்கும் போகலாம். அப்போ 5 to 6, 5 to 7, 5 to 8, 5 to infinity. அப்போ எங்கே போனாலும் those atoms has to come back to their 5th state. அப்போ இங்கே n1 = 5 இருக்கும், n2ன்றது என்னவா இருக்கும் 6ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகலாம். அப்போ when they back to their 5th state, absorbed எனர்ஜி எமிட் ஆகிறது, ஸ்பெக்ட்ரல் லைன்ஸாக ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எந்த ரீஜியனில் இருக்கும்னா ஒன்ஸ் அகைன் இதில் வந்து நியர் இன்ஃப்ராரெட், ஃபார் இன்ஃப்ராரெட்னு சொல்லுவோம். இந்த பேஷன் சீரீஸ் பார்த்தீங்கன்னா நியர் இன்ஃப்ராரெட்டில் இருக்கும். இவர் ஃபண்டோட சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் இன்ஃப்ராரெட்டில் இருக்கும். இந்த டிஃபரண்ட் சீரீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ராவை நாம் என்ன கண்டுபிடிக்கலாம், வேவ் நம்பர் கண்டுபிடிக்கலாம். வேவ் நம்பர் கால்குலேட் பண்ணணும்னா we need to know what is n1, what is n2. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை கொடுத்தவர் ஜோஹன்னஸ் ரிட்பர்க். அதனால் இந்த ரிட்பர்க் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம். திஸ் கான்ஸ்டன்ட் இட் ஹாஸ் த வேல்யூ ஆஃப் 1.09677 into 10⁵. வேர் n1ன்றது நீங்கள் எந்த சீரீஸை எடுக்கிறீங்களோ அந்த சீரீஸோட கிரவுண்ட் ஸ்டேட்டை எடுத்துக்கணும். சப்போஸ் நான் n1 = 1ன்னு எடுத்தேன்னா இது லைமன் சீரீஸோட வேவ் நம்பரை தரும். சப்போஸ் n1 = 2வா இருந்ததுன்னா பாமர் சீரீஸ், n1 = 3ஆ இருந்ததுன்னா பேஷன், n1 = 4ஆ இருந்தால் பிராக்கெட், n1 = 5ஆ இருந்தால் ஃபண்ட் சீரீஸ். ஓகேங்களா? அப்போது நம்ம n1 யாருன்னு எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்தா போல் we can able to determine the wave number of the different spectral series. So when we compare the line spectra of hydrogen with other members of atoms, ஸோ நான் லைன் ஸ்பெக்ட்ராவோட ஹைட்ரஜன் மட்டும்தான் எனக்கு சிம்பிளஸ்டாக இருக்குது. மற்ற ஆட்டம்ஸோட ஹெவியர் மெம்பர் ஆஃப் ஆட்டம்ஸோட லைன் ஸ்பெக்ட்ராவை நாம் டிஸ்கஸ் பண்ணோம்னா அங்கே காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இது ஏன் சிம்பிள் அப்படின்னு சொன்னால் எனக்கு சிங்கிள் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு நான் டெபிக்ட் பண்ணுறேன். பட் ஹெவியர் ஆட்டம்ஸை எடுக்கிற போது இந்த லைன் ஸ்பெக்ட்ராவில் சிங்கிள் லைன்ஸ் வராது, அதுக்கு பதிலாக காம்ப்ளெக்ஸ் லைன்ஸ் வரும். அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் லைன்ஸ் வந்தாலும்
நாம் இந்த ஹைட்ரஜனோட லைன் ஸ்பெக்ட்ராவையும் மற்ற ஆட்டம்ஸோட லைன் ஸ்பெக்ட்ராவையும் கம்பேர் பண்ணுற போது அங்கே செட்டன் ரெகுலாரிட்டிஸ் மெயின்டைன் பண்ணுது. அட் த சேம் டைம் எல்லா ஆட்டம்ஸுமே என்ன பண்ணுது, லைன் ஸ்பெக்ட்ராவை மட்டும்தான் கொடுக்குது. அப்போ ஆல் த ஆட்டம்ஸ் தே ப்ரொடியூஸ் த யூனிக் லைன் ஸ்பெக்ட்ரா. Though they have some complexity இருந்தாலும் atoms provide பண்ணுற ஸ்பெக்ட்ரா என்னதான், லைன் ஸ்பெக்ட்ரா தான். இந்த சிமிலாரிட்டி, இந்த ரெகுலாரிட்டியும் அந்த யூனிக்னஸையும் நாம் வச்சு பார்த்தோம்னா we need to know what is common in all the atoms. ஏன்னா எல்லா ஆட்டம்ஸும் ஸ்பெக்ட்ரல் லைன் ஸ்பெக்ட்ராவை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் இந்த லைன் ஸ்பெக்ட்ராவுக்கும் அந்த ஆட்டமோட எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சருக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்குமா அப்படின்றதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கான கேள்விக்கெல்லாம் ஆன்சர்ஸ் தான் நம்மளோட போர் ஆட்டம் மாடல் வழியாகவும் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் வழியாகவும் நாம் ஆன்சர்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ அதை ஃபர்தர் கிளாஸஸில் பார்க்கலாம். So that's all the line spectra of hydrogen. Okay students, let us close our today's session and we will continue the same chapter, finding out the solution for the questions. Okay, until then, bye bye.